ஓம் பேய் பிசாசின் அரசே, வாழ்க்கைக்கு முக்தியை கொடுங்க. இந்த ஆத்மாவை நீங்க ஏத்துக்கோங்க. எனக்கு சக்தியை கொடுங்க. என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க. வசியம் பண்ண அனுமதி கொடுங்க. என் சக்தியால் உங்க உடம்பும் ஆத்மாவும் மாறிடும். பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் எப்படி என் வலையில மாட்டிக்கிட்டீங்கன்னு. மந்திரவாதியே, உன்னோட விளையாட்டு இப்போ முடிஞ்சு போச்சு. முதல்ல இதையெல்லாம் நிறுத்து. மந்திரவாதி இவரண்டர் அரெஸ்ட். அந்த மந்திரவாதி எங்க? அட, நீங்க எப்படி என் வாய்ஸ்ல பேசுறீங்க? ஓ நோ, இங்க என்ன நடக்குது? தேங்க் காட், இது கனவா? நான் ஆலியாவோட உடம்புக்குள்ள போயிட்டேன்னு நினைச்சிட்டேன். அட, என்ன இது? இது இது மீல் சாரோட முகமாச்சே. என்ன இது? இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியலையே. நான் மீல் சாரா மாறிட்டேனா? ஆனா இது எப்படி சாத்தியம்? அட என்ன இது? நான் எப்படி ஆலியாவை மாறினேன்? நான் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். ஆனா ஆலியா மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கே. இப்பயும் நான் கனவுல இருக்கிற மாதிரியே தோணுதே. கனவு எப்படி நிஜமாகும்? இது உண்மைதான். ஓ நோ. ஆனாலும் இந்த மசாலா செம்மையா இருக்கு. இப்ப நான் சந்தோஷப்படுறதா இல்ல அழுறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா இப்ப நான் மேஹுல் சாரோட பாஸ் ஆயிட்டேனா? அடச்சே, ஆலியா கொஞ்சம் சீரியஸா இரு. மேஹுல் சார் இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்க மாட்டாரு. அப்படின்னா இப்ப நான் மேஹுல் சாரோட உடம்புல தானே இருக்கேன். அப்படின்னா இனிமே நான் தான் மேஹுல் சாரா? வா, இது செம்ம விளையாட்டா இருக்கே. ஒரு பக்கம் ஆலியா சந்தோஷமா இருந்தாலும் மேகுல் இன்னொரு பக்கம் டென்ஷனா இருந்தாரு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? அப்ப திடீர்னு டிடெக்டிவ் சொசைட்டில இருந்து மேகுலுக்கு ஒரு என்வலப் வருது. டிடெக்டிவ் சொசைட்டில இருந்து லெட்டரா? அதுவும் B+ பிரையாரிட்டில இருக்கு. மேஹுல் சார் வேற இப்ப கூப்பிடணுமே. ஐ மீன், நான் என்ன கூப்பிடணும்? அட, ஆனா நான் இங்க தானே இருக்கேன். ஆனா இப்ப மேஹுல் சார தான் கூப்பிடணும். ஐயோ கடவுளே, என்ன கன்ஃபியூஷன் இது. சார், இப்ப நான் உங்கள மாதிரியே இருக்கேனா பாக்க? ஆனா என்னால உங்கள மாதிரி தான் பிஹேவ் பண்ணவே முடியல. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் இப்ப பாஸ். வா. ஆலியா, உன் பாடியில எவ்வளவு எனர்ஜி இருக்கு. ஆனா தேவையில்லாம அதை சாப்பிடாத. என் பாடிக்குள்ள அன்ஹெல்தி திங்ஸ் எதுவும் போடாத. அப்ப இந்தாங்க, இத முதல்ல சாப்பிடுங்க, சரியா? என்னோட பாடிக்கு இதெல்லாம் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஆலியா, வந்து இதை எடுத்து விடு. சோ கியூட் சார். ஆலியா, கொஞ்சம் சீரியஸா இரு. இன்னைக்கு நமக்கு B+ பிரையாரிட்டில இருக்கிற கேஸ் வந்திருக்கு. ஆலியா, நீ இல்லனா, அதாவது டிடெக்டிவ் சொசைட்டில இருந்து இப்ப லெட்டர் வந்திருக்கு. இதை யாருக்காக அனுப்பியிருக்காங்களோ அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் இந்த லெட்டர் ஓபன் ஆகும், சரியா? வேற யாராவது இதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா இது கம்ப்ளீட்டா எரிஞ்சிரும், சரியா? சார், அப்படின்னா இப்போ இந்த லெட்டர் எனக்காகவா? இன்னைக்கு நான் தான் உங்க இடத்துல இருக்கேன், அதனால இதை நானே ஓபன் பண்றேன் சார். அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது என்னன்னா, அந்த மந்திரவாதி தன்னோட மந்திர வித்தைகளால எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டு இருக்கிறதா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. அந்த மந்திரவாதியோட மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா, அது எல்லாரையுமே ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். என் கனவுல வந்த அதே மந்திரவாதி தான் இது. ஆனா இது எப்படி சாத்தியம்? என் கனவுல வந்த அவர் தான் என் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாரா? சார், இங்க பாருங்க. முதல்ல இவரு ரமனை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து பணத்தை தேடி இருக்காரு. ஆனா அவரோட பர்த்டே இருக்கிறது 10th அக்டோபர். அதுக்கப்புறம் இவரு பாயலை ஏமாத்தி இருக்காரு. அவங்களோட பர்த்டே 3rd மார்ச். அதுக்கப்புறம் அவரு ஜேம்ஸ் ஏமாத்தி இருக்காரு. அவரோட பர்த்டே 5th மே வருது. அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன்ல தான் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. லாஜிக்கல் ஆர்மி, நல்லா யோசிச்சு இது என்ன பேட்டர்ன் உங்களால சொல்ல முடியுமா? டேட் அப்புறம் மந்தோட நம்பர் சேமா இருக்கு. அதாவது மார்ச் 3rd மந்த் தான். அப்புறம் அவங்க பர்த் டேட்டும் 3 தான். அதே மாதிரி மே 5th மந்த். அப்புறம் டேட்டும் 5 தான். சேம் அக்டோபருக்காக 10-10. அப்படின்னா டேட்டும் மந்த்தும் சேமா இருக்கிறவங்கள தான் இவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு.
நம்ம சீக்கிரமா அந்த மந்திரவாதியை பிடிச்சாகணும். அப்பதான் நம்ம ஒரிஜினல் பாடி நமக்கு கிடைக்கும். இதுக்கு மந்திரவாதி கிட்ட தான் வழி இருக்கும். அது சார், எனக்கு இந்த பாடியே ஓகே தான். ஆலியா, ஆனா அந்த மந்திரவாதி கிட்ட எப்படி சண்டை போடுறது? முதல்ல வா சயின்டிஸ்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆலியா, இந்த துணியில எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு என்னோட டிடெக்டிவ் ட்ரெஸ் தான் பிடிக்கும். என்ன சார், இது எவ்வளவு ஹெவியா இருக்கு. என்னோட Dress எவ்வளவு லைட்டா இருக்கும் தெரியுமா? அத போடும்போது தான் வில்லன்ஸ் ரொம்ப ஈஸியா அடிக்க முடியும். ரெண்டு பேரும் வேகமா சயின்டிஸ்டோட லேப்க்கு போறாங்க. சயின்டிஸ்ட் அவர்கிட்ட போறதுக்காக ஒரு ரீடில உருவாக்கி வச்சிருந்தாரு. இதுல எந்த வழி சயின்டிஸ்ட் கிட்ட போகும்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. டி வழி தான் போகும். இதோ இந்த மாதிரி. மேகுல் அந்த வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேப்குள்ள போயிடுறாரு. புல்புலியா சயின்டிஸ்ட், நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். அட மேகுல், ஆலியா, நீங்க ரெண்டு பேரும் இங்க. ஆனா உங்க வாய்ஸ் ஏன் இப்படி விசித்திரமா தோணுது? என்ன நீங்க ரெண்டு பேரும் உங்க வாய்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களா? இல்ல சார், எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. இது ஒரு மந்திரவாதி பண்ண வேலை. அவனால தான் எங்க சோல் இப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சோல் இன்டர்சேஞ்சா? அப்படின்னா நீங்க மேகுலா, ஆனா உன்ன மாதிரி. ஆனா நீ ஆலியா, ஆனா ஆக்சுவல் ஆலியா நீ தான். அட என்ன இது இப்படி மாறி போயிருக்கு? ஆனா இது எப்படி சத்தியம்? அப்படின்னா மேகுலோட மனசு ஆலியாவோட உடம்புக்குள்ள, அப்புறம் ஆலியாவோட மனசு மேகுலோட உடம்புக்குள்ள. அப்படின்னா மேகுல் தான் ஆலியா, ஆலியா தான் மேகுலா. அட சார், எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. அந்த மந்திரவாதி தான் எங்களை இப்படி பண்ணிட்டான். அவனை பிடிக்க எங்களுக்கு சில கேஜெட்ஸ் தேவைப்படுது. உங்க கேஜெட்ஸால அந்த பவர்ல இருந்து எங்களை தடுக்க முடியுமா? கேஜெட்ஸ் கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ மேகுலா இல்ல ஆலியாவா? சார், அந்த மந்திரவாதியோட மாயத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கேட்ஜெட் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், நிறைய கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இல்லனா எங்களால திரும்ப எப்பவும் போகவே முடியாது. கேட்ஜெட்ஸ், நான் உங்களுக்கு சில பவர்ஃபுல் கேட்ஜெட்ஸ் கொடுக்கறேன். ஆனா முதல்ல நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒருவேளை நீ மேகுலா இருந்தா அப்ப நீ ஆலியா, அப்புறம் ஒருவேளை நீ ஆலியாவா இருந்தா அப்போ அடச்ச, நான் போய் கேட்ஜெட்ஸை கொண்டு வரேன். இந்த ஷீல்டை எடுத்துக்கோங்க. இது மந்திரவாதியோட மாயத்துல இருந்து உங்களை காப்பாத்த உதவும். இதை நான் யஷ் த கோஸ்ட் ஹண்டருக்காக தான் உருவாக்கி இருந்தேன். ஆனா இப்ப அவங்களுக்கு இதோட தேவை இல்லை. ஆனா எனக்கு இப்பவும் கூட குழப்பமா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட எதிர்காலமே மாறப்போகுது. நான் உங்களோட ஆத்மாவை மாத்தி நான் நினைச்சதை நிறைவேற்றிப்பேன். நீங்க நினைவாகணும்னு நினைச்ச இந்த கனவோட எதிர்காலம், அப்புறம் உங்களோட எதிர்காலம், உங்க மனசு மாறிடும். உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. உங்க ஆத்மாவை மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை வாழலாம். நான் மூவி ஸ்டார் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன கொண்டாடுவாங்க. நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் பெரிய பணக்காரனா இருக்கேன். மந்திரவாதி அவரோட வித்தையை பயன்படுத்தி எல்லார்கிட்ட இருந்தும் திருடிட்டு இருந்தாரு. அவர் முதல்ல ஒரு கனவை காட்டுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் திருடிடுவாரு. இப்போ உன்னோட கனவு உண்மையா நிறைவேறிடுச்சு. இனிமே உங்ககிட்ட எதுவும் மீதி இல்ல. சார், இன்னொரு ராபரியும் நடந்திருக்கு. அப்புறம் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா அந்த மந்திரவாதியோட வேலை தான். அவர் தான் அவங்களுக்கு ஒரு கனவை காட்டுறாரு. அப்புறம் அவங்க கான்சியஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் பறிச்சிடுறாரு. என்ன இன்னொரு ராபரியா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்க போயே ஆகணும். ஆலியா, இப்ப நம்ம கிட்ட டைம் நிறைய இல்ல. சீக்கிரமா போ, நம்ம உடனே அங்க போய் ஆகணும். எல்லாரும் அமைதியா இருங்க. நாங்க இங்க இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க நாங்க சொல்றதுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். இங்க பாருங்க, இங்க வந்த ஒவ்வொரு ஆள்கிட்டயும் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு. இது ஏதோ சக்தி வாய்ந்த மந்திரத்தோட சிம்பிளா இருக்கும் போல. ஆலியா, இந்த மாதிரி திருடுறவங்களோட லொகேஷனை பாரு. சார் இங்க பாருங்க. முதல் கான்சர்ட் ஹால் நம்பர் 3ல நடந்திருக்கு. ரெண்டாவது திருட்டு ஹால் நம்பர் 6ல நடந்திருக்கு. அப்புறம் மூணாவது திருட்டு கான்சர்ட் ஹால் 12ல. அப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது 21வதுல. லாஜிக்கல் ஆர்மி, அடுத்த திருட்டு எந்த கான்சர்ட் ஹால்ல நடக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. நம்பரோட டிஃபரன்ஸ் 3 அதிகமாயிட்டு இருக்கு. முதல் டிஃபரன்ஸ் 3, அப்புறம் ரெண்டாவது 6, அப்புறம் டிஃபரன்ஸ் 9 ஆச்சு. அப்போ அடுத்த டிஃபரன்ஸ் வந்து 12. அப்போ 21 + 12 வந்து 33. அவங்க பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கான்சர்ட் ஹாலுக்கு வர சொல்றாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து திருடுறாங்க. அடுத்த கான்சர்ட் ஹால் 33.
நாம உடனே அங்க போயாகணும். ஆலியா, நம்ம தயாரா இருக்கணும். அந்த மந்திரவாதி எப்ப வேணாலும் மந்திரத்தை சொல்லி எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணலாம். சார், நம்ம கிட்ட இந்த ஷீல்ட் இருக்குல்ல, நாம இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்பதான் அந்த மந்திரவாதியோட மந்திரத்துல இருந்து நாம தப்பிக்கலாம். ஓம் பேய் பிசாசின் அரசனே, வாழ்க்கையிலிருந்து முக்தி கொடு. இந்த ஆத்மாவை நீங்க ஏத்துக்கோங்க. எனக்கு சக்தியை கொடுங்க. என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க. வசியம் பண்ண அனுமதி கொடுங்க. போங்க, போய் எல்லார்கிட்டயும் இருக்கிற பொருளை எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நாள் நம்மளோடது தான். இதெல்லாம் இவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல. இந்த மந்திரவாதி திருடுறதுக்காக ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்திருக்கான். ஆலியா, தயாராரு. அவங்க நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. சரிங்க சார், இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டாம விடக்கூடாது. இவன் எப்படி அசஞ்சான்? இவன் மத்தவங்க மாதிரியே இல்ல. இவங்க இன்னும் கான்சியஸ்ல இருக்காங்களே. இது எப்படி சாத்தியம்? ஆலியாவின் பாடி எவ்வளவு குயிக்கா இருக்கு. என்னால ரொம்ப ஈஸியா இவங்க எல்லாரையும் அடிக்க முடியுது. சார், உங்க பாடி செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதனாலதான் இதோ இந்த மாதிரி ஆளுங்களை அடிக்க சுலபமா இருக்கு. என்ன இது? நீங்க ரெண்டு பேரும் என்ன எழுந்திருக்கீங்களா? ஏன் என்னோட சக்தி உங்களை எதுவும் பண்ணல? உன்னோட சக்தியை நீ எல்லார் மேலேயும் பயன்படுத்தலாம், ஆனா எங்க மேல முடியாது. உன்னோட விளையாட்டை முடிக்கலாம்னு தான் நாங்க வந்திருக்கோம். எப்படியோ இந்த மந்திரவாதியோட கதை முடிஞ்சது. இப்ப ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு. நாம நம்மளோட ஒரிஜினல் பாடிக்கு போறது. ஆமா சார், ஆனா அது எப்படி நடக்கும்? அந்த மந்திரவாதிக்கு தானே இத பத்தி தெரியும். உண்மையை சொல்லு, எங்களோட ஆத்மாவை நீ எப்படி மாத்துன? நாங்க உடனே எங்க ஒரிஜினல் பாடிக்கு போகணும். ஆமா மந்திரவாதியே, நீ இத எப்படி செஞ்ச? எங்களை திரும்பவும் எங்க சொந்த உடம்புக்கு அனுப்பு. என்ன ஆத்மாவை மாத்துறதா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள ஏமாத்துவேன், அவ்வளவுதான். ஆத்மாவை மாத்திர வித்தலாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா இதை நீ பண்ணலையா? ஆனா நீ தான் என் கனவுல வந்த. நான் கனவுலாம் வர மாட்டேன். நான் எதிரில் இருக்கிறவங்கள மட்டும்தான் ஹிப்னடைஸ் பண்ணுவேன். நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருக்கணுமா? நான் ஆலியாவோட பாடியில, அப்புறம் ஆலியா என்னோட பாடியில. யாருக்கு தெரியும் சார், இது கூட ஜாலியா இருக்கலாம்ல. உங்களோட இந்த சீரியஸ் லுக், அப்புறம் இந்த மசில் பாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கனவு இது? மேகுல் சாரோட பாடிக்குள்ள போறதா? ஆனா செம்ம ஜாலியா இருந்தது. ஆனா அந்த கடவுளுக்கு தான் நன்றி, இது கனவா போயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஆலியாவோட விசித்திரமான கனவு முடிஞ்சு போச்சு. ஆனா கனவுலையும் கூட ஆலியா அப்புறம் மேகுலோட டீம் இப்போ ரெடியா தான் இருக்காங்க எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்க.